ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூமேட்டிக் சிலிண்டரை பற்றி பார்க்க போகிறோம். நியூமேட்டிக்னா என்னென்னா கம்ப்ரஸ்டு ஏரை வச்சு ஆப்ரேட் ஆகக்கூடிய சிலிண்டர் தான் நியூமேட்டிக் சிலிண்டரு. ஹைட்ராலிக் சிலிண்டர் மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். இதுதான் எஸ்எம்சி மேக் நியூமேட்டிக் சிலிண்டர். இது ஆட்டோ மிஷின்ஸில், நிறைய மிஷினரிஸில், எல்லா ஏரியாலையுமே யூஸ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் ஆட்டோ மிஷினில் இந்த சிலிண்டர் இல்லாத மிஷினரிஸே கொஞ்சம் இருக்காது. இதுதான் நியூமேட்டிக் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. இது ஏ போர்ட்டு, பி போர்ட் சொல்லுவாங்க. இது வழியாக நம்ம ஏர் கொடுத்தோன்னா ரிட்டன் உள்ளே போகும். சப்போஸ் நம்ம இங்கே ஆப்போசிட்டில் ஏர் கொடுத்தோன்னா மேலே வரும். இதுதான் ஃபங்க்ஷனு. இது லென்த், ஸ்ட்ரோக் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரோக் லென்த் 35 போட்டிருக்காங்க. இதில் 35 mm இந்த டிஸ்டன்ஸ். இந்த ஸ்ட்ரோக் லென்த் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா இதுதான் நியூமேட்டிக் சிலிண்டரோட ஸ்ட்ரோக் லென்த்து. இதில் நம்ம ஏர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃப்ரண்ட்டு பேக்கு ஏர் கொடுக்கும்போது பர்பஸ் ஆஃப் ஆப்ரேஷன், ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் இது யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி ப்ரீஃபாக அனிமேட்டட் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் நியூமேட்டிக் சிலிண்டர். இது ஃபெஸ்டோ, எஸ்எம்சின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் அவருக்கு இருக்குது. மோஸ்ட்லி ஃபெஸ்டோ தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சீல் கிட்டு எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது எஸ்எம்சி மேக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இது வழியாக ஏர் கொடுத்தோன்னா ஃப்ரண்ட்லேயும், இது வழியாக ஏர் கொடுத்தோன்னா பேக்லேயும் வரும். இதுதான் நியூமேட்டிக் சிலிண்டர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூமேட்டிக் சிலிண்டரை பற்றி பார்க்க போகிறோம். நியூமேட்டிக் சிலிண்டர்னால் என்னென்னா ஏரை வச்சு ஆப்ரேட் ஆகிறதுனால இது நியூமேட்டிக் சிலிண்டர் சொல்கிறாங்க. ஹைட்ராலிக் சிலிண்டர் ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால ஹைட்ராலிக் சிலிண்டர் சொல்கிறாங்க. ரெண்டோட பர்பஸுமே சேம் தான். ஆனால் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வேறு. ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இது நியூமேட்டிக் ப்ளஸ் கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் நியூமேட்டிக் சிலிண்டரு. நியூமேட்டிக் சிலிண்டர் எல்லா ஆட்டோமேஷன் ஃபீல்டுலேயும் மிஷினரிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்தினா பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எப்படி இது ஒர்க் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற பிஸ்டன் ராடு. இதுதான் பிஸ்டன் ராடு. இதுதான் எவ்வளோ ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் லென்த் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. குஷனிங் பிஸ்டன்னா எதுக்குன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஸ்லோ டவுன் பண்ணுறது தான் அந்த குஷனிங் பிஸ்டனு. ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். எண்ட் ஆஃப் பொசிஷன் குஷனிங் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக எண்டில் ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகும். அதுதான் குஷனிங் பிஸ்டனு. அது இல்லாமல் இதில் பிஸ்டன் ஸ்டீல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏர் போகாத மாதிரி. இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூமேட்டிக் சிலிண்டரு. இதில் கம்ப்ரஸ்டு ஏர் வச்சு ஃப்ரண்ட்டு பேக் மூவ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. இது சிலிண்டர் போர் சொல்லுவாங்க. ஃபுல் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இதுதான் சிலிண்டர் போர் சொல்லுவாங்க. இதுதான் ஏ பாயிண்ட், பி பாயிண்ட்டு சொல்கிற போர்ட்டு. இதில் தான் ஏர் ஃப்ரண்ட்டு அல்லது பேக் போகிறதுக்காக நம்ம ஏர் ஃப்ளோ கொடுப்போம். அந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ தான் நம்ம குஷனிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது. எவ்வளோ கரெக்டாக ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகணுமான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ. இது சப்போர்ட் ராட்ஸ். இது நிறைய பிராண்ட்ஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபெஸ்டோஸ் இருக்குது, எஸ்எம்சிஸ் இருக்குது. நிறைய பிராண்ட் தயாரிக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட்ஸ்ன்னு இருக்குது நம்ம ஏர் இன்புட்டு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டு. இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ஏர் கொடுத்தாலும் ஆப்ரேட் ஆகும். இது நியூமேட்டிக் வால்வு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நியூமேட்டிக் வால்வு. ஏபி அவுட்புட் போர்ட்டு. ஆர் சைலன்சர் யூனிட் சொல்லுவாங்க. ரிட்டன் ஏர் அது வழியாக வரும். பி ப்ரெஷர் இன்புட்டு. இது நியூமேட்டிக் வால்வு. நம்ம சிலிண்டர் ஃப்ரண்ட் பேக் ஆப்ரேட் ஆகிறதுக்கு நியூமேட்டிக் வால்வு. இது சிங்கிள் ஆக்டிங் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் வால்வு இருக்குது. அப்புறம் டபுள் ஆக்டிங்னா ரெண்டு பக்கமும் காயில் இருக்கும். இது சிங்கிள் ஆக்டிங்கு. நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ரஸ்டு ஏர் இது உள்ளே கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா, ப்ரெஷர் உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஏ போர்ட் வழியாக போகுது. சப்போஸ் நார்மலாக ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் இதுவாக இருந்ததுன்னா இந்த ஏர் ஃப்ளோ போகும்போது என்ன ஆகுதுன்னா, சிலிண்டர் ஃப்ரண்ட் வேர்டில் மூவ் ஆகுது. இந்த கம்ப்ரஸ்டு ஏர் அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா சிலிண்டர் முன்னே போகுது. பார்த்தீங்களா? அது உள்ளே இருக்கக்கூடிய டேங்க்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஏர் சைலன்சர் வழியாக வெளியே ரிட்டர்ன் ஆகிடும். இந்த பி போர்ட் வழியாக
இந்த ப்ளூ கலர் டாட் மார்க் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து எஸ்ன்றது வந்து சைலன்சர் போட்டிருப்பாங்க. சைலன்சர்னால் வந்து அது உள்ள இருக்கிற ஏர் வந்து மீடியம் ஆஃப் ஏர் அதுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். அந்த ஏர் வந்து வெளியே வந்தால் தான் வந்து நம்ம சிலிண்டர் மூவ்மெண்ட் நடக்கும். சப்போஸ் இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகிடுச்சுன்னா வந்து மறுபடியும் வந்து பி போர்ட் வழியாக வந்து ஏர் போகும். இது எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுத்தனா வந்து இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். இது நிறைய வோல்டேஜில் இருக்குது, 24 வோல்ட் 230 வோல்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இப்படி தான் வந்து சிலிண்டர் வந்து ஆப்ரேட் ஆகுது. இதோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரிலேட்டிவ் ப்ரெஷர் அண்ட் எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் வந்து பொறுத்து இருக்கும். இது வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ்லாம் கிடைக்குது. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.